உடனே தேவர்கள்லாம் பாதாளத்துக்கு போறாங்க. போய் மாபலி சக்கரவர்த்திகிட்ட அமிர்தம் கடையிறதுக்கான யோசனையை சொல்றாங்க. ஒன்று அவர் என்ன பண்ணுறாரு, இதை நம்ம கண்டுக்காம விடக்கூடாது, இதில் கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறார். இப்போ ஒரு விஷயம், மகாபலிகிட்ட போய் கேட்கும்போது எல்லா அசுரர்களும் உடனே ஒத்துக்கிட்டாங்களா? இல்லை. ஒருத்தன் சொல்கிறான், எந்த நம்பிக்கையில் நாம் தேவர்களுக்கு போய் உதவி செய்கிறது நல்ல முயற்சி தான், நல்ல விஷயம் தான் சொல்ல வர்றது. நமுசிங்கிற ஒரு அரக்கன் சொல்கிறான், அசுரன் சொல்கிறான், திருமாலே நமக்கு அமிர்தம் கிடைக்க விடாம பண்ணிட்டா என்ன பண்றது? அப்போ உழைப்பில் முக்கா பகுதி நமக்கு, அமிர்தம் அவங்களுக்கா அப்படின்னு அவன் கேள்வி கேட்கிறான். உடனே மகாபலி சொல்றாரு, இப்போ அதெல்லாம் பேசக்கூடாது, அவங்க நம்ம கிட்ட ஒரு உதவின்னு கேட்டு வந்திருக்காங்க, இப்போ பகைமை பார்க்கறது சரியா? இப்போ உதவி செய்யறது தான் சரி. ஏன்னா அவர் நல்லவர், அதனால அவர் சொல்றாரு. எப்பவுமே இந்த பழி வாங்குற உணர்ச்சி இல்லைனாலே மனசுல அசுரத்தன்மை இல்லைன்னு தான். பழி வாங்குற உணர்ச்சி இருக்கக்கூடாது. ஒரு பெரியவர் காட்டில் இருக்கிற ஒரு மான், அழகான மான், அந்த காட்டு மானை ஆசையா வளர்த்து வந்தார். ஒரு நாள் அந்த மான் செத்து போச்சு, கொன்னுட்டாங்க. அவருக்கு ஒரே கவலை, இந்த மானை கொன்னவனை நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சபதம் போட்டார். உடனே பெருமாள் இறங்கி சொன்னார், அதனோட விதி முடிஞ்சு போச்சு, செத்து போச்சு, விட்டுறேன். அதெல்லாம் முடியாது, கொண்டு நிறுத்து, அவனை நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னாரு. இல்லை இல்லை விட்டுரு, பார்த்துக்கலாம், இன்னொரு மான் கூட உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னார் கடவுள். அதெல்லாம் முடியாது, எவ்வளோ ஆசையா அன்பா வளர்த்தேன், பாசமா வளர்த்தேன், அந்த மானை எப்படி கொல்லலாம், பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வர பின்விளைவுகளை நீ சந்திக்க வேண்டி வரும், அப்போ என்னை கூப்பிடாத அப்படின்னார் கடவுள். கடவுள் மறைஞ்சிட்டார், புலி நின்றுச்சு. அந்த மானை கொண்டது புலி தான். கடவுளை என்னை காப்பாத்துன்னு கதறனா எப்படி பழி வாங்குவேன்? இப்போ பழி வாங்குகிற உணர்ச்சிங்கிறது என்ன அப்படின்னா, அது திரும்பி நமக்கே தான் விடியும். பழி வாங்குதல் என்பது ஒரு நல்ல செயல் அல்ல அப்படிங்கிறத ரொம்ப அழகா மகாபலி நமக்கு சொல்றார். இப்போ எல்லாரும் ஒரு தீர்மானத்துக்கு வராங்க, அமிர்தத்தை கடையலாம், ஒத்துமையா செயல்படலாம் அப்படின்னு சொல்லி அசுரர்களெல்லாம் திரட்டுறாங்க. உன்னை வாசுகி கிட்ட போய் கேட்க, வாசுகி அதுக்கு சம்மதம் சொல்ல, ரொம்ப அழகா அந்த பார்க்கடல் கடையிறதுக்கான முயற்சி நடக்குது. இப்போ அசுரர்கள்லாம் எதை பிடிக்க போறாங்க? பாம்புடைய தலைப்பகுதியை பிடிக்கிறாங்க. தேவர்கள்லாம் வால் பிடிக்கிறாங்க. உன்னை சிரசு பகுதியை அசுரர்களும் வால் பகுதியை தேவர்களும் பிடிக்கணும்னு ஒன்று தேவர்கள்லாம் முகம் சொல்லிக்கிறாங்க. முதல்ல அசுரர்கள்லாம் கேட்டாங்க, என்ன எங்களெல்லாம் வால் பிடிக்க சொல்லக்கூடாது? ஸ்ரீஹரி பார்த்தார், நமக்கு தேவை காரியம் ஆகணும், அவ்வளவுதான். யார் தலையை பிடிச்சா என்ன, யார் வாழை பிடிச்சா என்ன அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் நாராயணன். அதனால பெருமாள் சொல்றார், நீங்கள்லாம் சகோதரர்கள்ப்பா, உங்களுக்குள்ள எதுக்கு சண்டை, எல்லாரும் ஒன்னாயிடுங்க. இதெல்லாம் சும்மா ஒரு கேள்வி பேச்சு தான், அது விளையாட்டு சொன்னேன். தேவர்களை பார்த்து நான் வால் பிடிக்கணும் அப்படின்னு பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் மாதிரி எங்கள் பெருமாளுடைய வேலை. அமிர்தம் கடையிறது, தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கடைய, நாராயணனுடைய முக்கிய வேலை கடையிறதுல மட்டும் இல்லாமல் பேசுறதுலையும் இருந்தது. இப்போ வாசுகி பாம்பை பிடிச்சி இழுக்கிறாங்க, கயிறாக்கி இழுக்கும்போது வாசுகியை அழுத்த அது பெருமூச்சு விட முதல்ல என்ன வருதுன்னா நச்சு காற்றெல்லாம் வெளியில வருது. அதுல இருந்து விஷ ஜுவாலைகள் வெளியில வருது. அந்த விஷ ஜுவாலையை தாங்க முடியல. தாங்க முடியாம இந்த மேகங்கள்லாம் என்ன ஆகுதுன்னா விலகி எதிர்த்தாப்புல போகுது, எதிர்பக்கமா போகுது. எதிரில் யார் இருக்கா? தேவர்கள்லாம் இருக்காங்க. தேவர்கள பக்கம் போய் அங்க மழையா பெய்யுது. இந்த விஷயத்தை எப்படி சொல்லணும்? நச்சு காற்று தாங்க முடியாம மேகங்கள்லாம் விலகி அந்த பயந்து அப்படி போகுதுன்னு சொல்லணும். அந்த இடத்துல சேர்ந்து மழை பெய்யுதுன்னு சொல்லணும். ஆனா பெருமாள் எப்படி சொல்றாரா, அசுரர்களெல்லாம் உற்சாகப்படுத்தணும்னு சொல்லிட்டு மழை இடைஞ்சலே கொடுக்குது. அமிர்தத்தை கடைய மழை இடைஞ்சல் கொடுக்குது. அசுரர்கள் எவ்வளவு வைராக்கியமா இருக்காங்க பாருங்க.
ஏன் வைராக்கியமா இருக்காங்க தெரியுமா? அவங்கெல்லாம் தவம் செஞ்சு வலிமை பெற்றவங்க, அரிய வரங்களை எல்லாம் வாங்கியிருக்காங்க தவம் செஞ்சு. அதனால மேகம் கூட பயந்து போய் தேவர்கள் பக்கம் போய் நின்றுடுச்சு. அதனால அங்கே மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி அசுரர்கள் இதுக்கெல்லாம் ஒன்றும் அசர்ற ஆள் கிடையாது. இதுக்காக அவங்க என்ன தலைப்பகுதியை விட்டா கொடுத்துருவாங்க, அமிர்தம் கிடையாத விட்டா செஞ்சிருவாங்க, நிச்சயமா விட மாட்டாங்க. இப்படி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் விஷ்ணு பகவான் கொடுக்கிறார். யாருக்கு? அசுரர்களுக்கு. இதுல கச்சியப்ப முனிவருடைய பிள்ளைகள்லாம் பார்க்கடலை கடையிறாங்க. ஆயிரக்கணக்கான கைகள் கொண்ட நாராயணன் இப்போ மலை அரசனா போல ஒரு காட்சி, மலையரசன் போல கையால அந்த மந்திர மலையை தூக்குறார். அதனுடைய மேல் பாகத்தை அவர் பிடிச்சுக்கிறார். ஆகாயத்துல பிரம்மா, சிவன், இந்திரன் இதெல்லாம் இவங்கெல்லாம் பலகாலம் துதிக்கிறாங்க. இந்த அமிர்தம் கிடையிறது சாதாரண இல்லை, ஒரு நாள்ல 2 நாள்ல கடைஞ்சிட முடியாது சொல்றார் பெருமாள். இது கடையிறதுக்கு பொறுமை வேணும், ரொம்ப வருஷம் ஆகும், அது வரைக்கும் பொறுமையா கடையணும். இது என்ன தயிர் கடையிற விஷயம் கிடையாது, 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல முடியறதுக்கு. வாசிக்கு பாம்பு எவ்வளவு பெருசு, கடையிறதுக்கு எத்தனை வருஷம் யுகங்கள் ஆகலாம். பொறுமையா இருக்கணும், பொறுமையா இருக்கிறவங்களால மட்டும்தான் சாதிக்க முடியும்னு முதல்ல சொல்லிடுறார் விஷ்ணு பகவான். இவங்கெல்லாம் பூமாரி பொழியறாங்க அமிர்தம் கடையும் போது. தேவர்கள்லாம் மற்றொரு மலையா தெரிகிறார் விஷ்ணு. இப்போ ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்கார் பகவான். இவங்கெல்லாம் கடையிறாங்க பார்க்கடலை, ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்கிறவர் தான் விஷ்ணு. இப்போ வாசிக்கு விடுற மூச்சு காற்று இன்னும் அதிகமாகிட்டே இருக்கு, உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சிட்டுது, முடியல, ஒன்று என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாரும் பயந்து ஓடுறாங்க, நம் தேகம் எரியுதுன்னு எல்லாரும் முடியல. ஒரு சிலர்லாம் ஓடுறாங்க, ஆனா அசுரர்கள் விடவே இல்லை. வீம்புக்கு நம்ம விடக்கூடாது அப்படின்னு கடைஞ்சிட்டு இருந்தாங்க. மந்திர பருவம் உறுதி இல்லாம சாய ஆரம்பிச்சது அந்த மலை, மந்திர பருவம். ஒன்ன மகாவிஷ்ணு என்ன பண்ணாரு, ஆம வடிவில் வரார். அந்த மந்திர பருவத்தை கொண்டு வந்து வச்சது யாரு? மாபலியும் இந்திரனும் சேர்ந்து விஷ்ணுவும் சேர்ந்து கொண்டு வந்து வச்சாங்க. அந்த மந்திர பருவம் ஆட ஆரம்பிச்சது. அதுக்கு அடியில முட்டு கொடுக்கணும் இல்லையா, முட்டு கொடுக்கறதுக்காக ரொம்ப அழகா ஆமையா பகவான் அந்த முட்டு கொடுக்கிறார். மந்திரமலை கடல்ல நடுவில் கொண்டு வந்து போட்டாச்சு. பார்க்கடலை கடையிறாங்க, மலை ஆடுது, அசையுது. இது ஸ்டடியா நிற்க வைக்கணும் இல்லையா, அதுக்கு முட்டு கொடுக்கணுமே. அந்த முட்டு கொடுக்கறதுக்காக வேண்டி பெருமாள் என்ன பண்றார், ஆம அவதாரம் எடுத்து அடியில முட்டு கொடுக்கிறார். இப்போ பெருமாள் வந்தாச்சு, சங்கு சக்கர பாணியாக நின்று அமிர்தமும் கடையிறார், ஆமை வடிவில் இருந்து முட்டு கொடுக்கவும் செய்கிறார். அப்போ பகவான் சொல்படி நடந்தால் நமக்கு நல்ல காரியங்கள் கைகூடி வரும் என்பது உண்மை. நாமும் நல்ல நல்ல விஷயங்களை செஞ்சானா நமக்கு இறைவன் துணை இருப்பார், நமக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு அர்த்தம். இப்போ வாசியினுடைய மூச்சு எல்லார் மேலேயும் பட்டாச்சு, அசுரர்களுடைய உடம்பெல்லாம் கருப்பா போச்சு, மாதவனுடைய மேனியும் கருத்து போச்சு. கூர்மமா வந்திருக்கார் இப்போ பெருமாள், கூர்ம தரிசனம் கொடுக்கிறார். கூர்ம ரூபியா முதல்ல யாருக்கு தெரியுமா தரிசனம் கொடுத்தார்? அவரு இந்திரத்யும்னன். இந்திரத்யும்னன் என்கிற ஒரு பிராமணருக்கு கொடுத்தார். அவர் முற்பிறவியில என்னவா இருந்தாருன்னா ஒரு சக்கரவர்த்தியா இருந்தார். சக்கரவர்த்தியா இருந்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சு பக்தி, ஞானம், அறிவு எல்லாவற்றிலும் சிறந்தவராக இருந்தார். அவருக்குத்தான் முதல்ல பெருமாள் கூர்ம ரூபியா தரிசனம் கொடுத்து கூர்ம புராணத்தை உபதேசம் பண்றார். அதுதான் கூர்ம புராணம். இந்த கூர்ம புராணம்ங்கிறது 14 புராணங்கள்ல ஒண்ணு. 17,000 ஸ்லோகங்கள் அதுல இருக்கு. அதுல 4 பிரிவு இருக்கு. அந்த 4 பிரிவுல ஒரு பிரிவு மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட அருமையான ஒரு புராணம் வந்ததுக்கு காரணம் பெருமாளுடைய இந்த அவதாரம் தான். இப்போ எல்லாரும் பயந்து போய் ஓடுறாங்க, திருப்பார்கடல் கடையிறதையே விட்டாச்சு, அசுரர்களால இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல, பயந்து ஓடி சிவபெருமான் கிட்ட சரண்டர் ஆகிறாங்க எல்லாரும். ஆனா பெருமாள் பார்க்குறாரு, எல்லாரும் ஓடிட்டா நானும் இந்த இடத்த விட்டு ஓடிட்டா வாசிக்கு பாம்பு ஓடி போயிடுமே. அதனால தேவரும் அசுரரும் கடையாம கைலாயம் போக
நாராயணன் மட்டும் கடைவதை நிறுத்தினால் வாசுகி ஓடிவிடுமே என்று அவர் மட்டும் அமிர்தத்தை கடைந்து கொண்டே இருந்தார். நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி